உலக தமிழர்களுக்கு வணக்கம். நிறைய விஷயங்கள் பேச போறோம். அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம சொல்லிடுவோம். அதாவது தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. தேவையில்லாத வதந்தியை பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்ம வதந்தியை பரப்பாம அவரு நினைக்கிற மாதிரி நாம கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் பேசிடுவோம். மனம் குளிரிட்டோம். உங்க தம்பி செந்தில் பாலாஜி நல்லவருங்க, வல்லவருங்க, தங்கமான தங்கங்க, வைரங்க, கோல்டுங்க, டைமண்டுங்க, நாட்டாம குடும்பத்துல இருக்கிற டீச்சரை சீச்சி எனக்கு அந்த கருமம் டைலாக் தான் ஞாபகம் வருது. இப்படி வச்சுக்கோ. பாட்டிலுக்கு 10 ரூபாய்க்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லைங்க. இந்த விஜய் இருக்காருங்களே, விஜய் தேவையில்லாம அவரை பத்தி 10 ரூபான்னு பாட்டு பாடி தேவையில்லாம ஒரு உத்தமர் பேர்ல அவப்பெயர் ஏற்படுத்த முயற்சி செய்யறாருங்க. மத்தபடி செந்தில் பாலாஜி நல்லவருங்க, வல்லவருங்க. அது மாதிரிங்க இந்த கள்ளக்குறிச்சியில கள்ளசாராய சாவே நடக்கலைங்க. எல்லாரும் சர்பத்து குடிச்சாங்க. சர்பத்துல இனிப்பு பத்தலன்னு மேற்கொண்டு 1 கிலோ சர்க்கரையை போட்டு குடிச்சதால எல்லாரும் ஒரே நாள்ல சுகர் ஏறி செத்து போயிட்டாங்க. இப்படி பேசினா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? இப்படி எல்லாம் பேசுறதுக்கு நான் என்ன தமிழ் கேள்வி அண்டா வீச்சு பொரோட்டா வீச்சு செந்திலா, இல்ல ஆபாச யூடியூப் புரூட்டஸா, இல்ல கார்த்திகை செல்வனா, இல்ல கார்த்திகேயனா, அப்படி ஒரு பழப்பெல்லாம் நான் பொழைக்கவே மாட்டேன் கண்டிப்பா. நம்ம இதுல வதந்திகளை பரப்புறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இது கரூர் சம்பவம் சார்ந்து பேசக்கூடியவர்களுக்கு விடப்பட்ட மறைமுக மிரட்டல் அப்படின்னு தான் இதை நம்ம எடுத்துக்க முடியும். இதுக்கு மேல ஏதாவது இந்த மேட்டரை பத்தி பேசுனீங்கன்னா வழக்கு போட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு மறைமுக மிரட்டல் அப்படிங்கிறது தான் இது. இதை தாண்டி அதுல ஒண்ணும் இல்ல. ஏன் இவங்க எந்த எல்லையும் போவேன்னு சொன்னாங்கன்னா, விஜய் வீட்டுக்கே ஆள் அனுப்பிச்சிருக்காங்க. நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. நேத்து விஜய் வீட்டு வாசல்ல போய் நின்றுகிட்டு கைது செய் விஜய் கைது செய், வெளியே வா கொலைகாரனே வெளியே வா, 39 பேரை கொன்ற கொலைகாரனே வெளியே வா. யாரு? மாணவர் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காலையிலேயே வீடியோலயே சொல்லியிருந்தேன். தமிழ்நாடு மாணவர் பேரவை அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் ஒட்டப்படுது. இந்த போஸ்டர் அடிச்சு கொடுத்ததே செந்தில் பாலாஜியோட PA சுப்பிரமணி தான் அப்படிங்கிறத வீடியோ ஆதாரத்தோட காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. அந்த வீடியோ கூட போன வீடியோல கொடுத்துருக்கேன், வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோக்கள் தமிழகம் முழுக்க பல இடத்துல ஒட்டப்பட்டிருக்கு. அத நிறைய ஏரியாவில் இந்த வேலையை செய்யறாங்க. அதாவது நீங்க கரூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே பெருசா கரூர் மக்களுக்கு நல்லாவே தெரியும். திமுக இந்த போஸ்ட் ஓட்டுற செவரை ஃபுல்லா ஆக்கிரமிச்சுட்டாங்க. அவங்க போஸ்ட் ஓட்டுற இடத்துல வேற யாருமே ஒட்டக்கூடாது. அதிமுக ஓட்டினா உடனே கிழிப்பானுங்க, பொய் கேஸ் போடுவாங்க. ஆளுங்களுக்கு போலீஸ் வர வச்சு அவன் மேல அரெஸ்ட் பண்ணி ஏதாவது ஒரு கேஸ் போடுவாங்க. ஆனா திமுக போஸ்டர் ஒட்டப்படுற எல்லா இடத்துலயும் இந்த தமிழ்நாடு மாணவர் பேரவை அப்படிங்கிற போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறப்ப ரொம்ப சுலபமா தெரியும் இது திமுக காரங்க தான். இதே மாணவர் பேரவை போஸ்டர்ல தான் பேர்ல தான் விஜய் வீட்டு வாசல்ல போய் நின்று இவங்க எல்லாமே போராட்டம் நடத்தினாங்க. நியாயத்தை நட்டமா நிப்பாட்டினாங்க. அவங்க யாரு அப்படிங்கிற அந்த லட்சணத்தை பாருங்க. எனக்கு தெரியும், நேத்து இந்த போட்டோவை பார்த்த உடனே கண்டிப்பா திமுக காரன் தான், எப்படியும் எக்ஸ்போஸ் ஆயிடுவான். ஏதாவது ஒரு ரூபத்துல வீடியோவோ இல்ல போட்டோவோ வெளியே வராமலா போயிடும். தம்பி தண்ணிக்குள்ள காத்த விட்டா வேணாம் தம்பி, பாத்துங்க. இந்த தம்பி யாரு அப்படின்னா திமுகவோட இளைஞர் அணி அமைப்பாளரா இருக்காப்ல, இளைஞர் அணி துணை அமைப்பாளரா இருக்காருல, அந்த நீலாங்கரை ஏரியாவை சேர்ந்தவர் தான். ஆளுங்களை திரட்டிக்கிட்டு போய் விஜய் வீட்டுல வழக்கம் போல கதறல் அப்படிங்கிறத செஞ்சுட்டாங்க. விஜய் வீட்டுக்கே ஆள் அனுப்புறவர்கள் விஜய் கூட்டத்துக்காக ஆள் அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க. இவங்களாவே தங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்களா பாருங்களேன். இதுல நம்ம சின்னவர் கூட்டத்துல குறுக்க இருக்கிற கம்பியை மறந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி அந்தாலம் மறந்தாச்சு. அப்படியே துபாயிலிருந்து ஓடோடி வந்த உதயநிதி என்ன பில்டப் கொடுத்தாங்க நம்ம மீடியாக்காரர்கள்லாம். உடனே திரும்பி ஓடி போன உதயநிதி எவனாவது போட்டிருக்கானா? போடல. அவர் குடும்பத்தோட சுற்றுப்பயணம் அப்படிங்கிறது போயிருக்காரு. அது எல்லாருக்கும் குடும்பம் புள்ள குட்டி சுற்றுப்பயணம் அப்படிங்கிறதெல்லாம் சாதாரணம். பட் இப்படி ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு அப்படிங்கிறப்ப அவர் இங்கதானே இருந்திருக்கணும். போனவர் வந்துட்டாரு, அது பிரச்சனை கிடையாது. போனாரு வந்துட்டாரு, அதுக்கு எவ்வளவு பில்டப்புகள் எல்லாம் கொடுத்தாங்க. வந்த உடனே அப்படியே சும்மா ஃபார்மாலிட்டிக்கு என் புருஷனும் கச்சேரிக்கு போறாங்கிற கதையா வந்துட்டு திரும்ப போயிட்டாரு. இதே எந்த மீடியாக்காரனாவது பேசியிருப்பானா? உண்மையிலேயே ஒரு துணை முதல்வர் ஒரு நாட்டுல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குங்கிறப்ப வராமையே இருந்தா பிரச்சனை இல்லை, அவர் வெளிநாட்டுல இருக்காரு அதனால வர முடியல போல இருக்குன்னு வந்துட்டு ஒரு 4 மணி நேரம் சீனை போட்டுட்டு திரும்பி ரிட்டர்ன் ஓடுறாரு அப்படின்னா எவ்வளவு பொறுப்பான ஒரு துணை முதல்வர் அப்படின்னு பாத்துங்க. எதுக்காக இதை நான் சொல்ல வரேன்னா, திமுகவினர் பேசும்போது வாயை எடுத்தாலே கூத்தாடி பின்னாடி போவாதீங்க. சரிடா, விஜய் கூத்தாடி உதயநிதி யாரு பெரிய தியாகியா? விஜய் கூத்தாடி உதயநிதி பெரிய தியாகியா?
கூத்தாடிக்கு வசனம் எழுத வந்த கூத்தாடி தானே உங்க அப்பா கருணாநிதி அவர்கள். மரியாதையா பேசுவோம், செத்து போயிட்டாருல்ல, அதனால அவரே கூத்தாடிக்கு வசனம் எழுத வந்தவர் தானே. உங்களோட கட்சியை நிறுவிய பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் தம்பி நீ முகம் காட்டு 30 லட்சம் வாக்குகள் அப்படின்னு சொல்லி தன்னோட தம்பியா ஏத்துக்கிட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் ஒரு கூத்தாடி தான். தான் வாழும் வரைக்கும் கட்சி ஆரம்பிச்சு சாகும் வரைக்கும் அவர் ஆட்சி கட்டில இருந்து நகர்த்தவே முடியல. ஏன்னா அவரு கூத்தாடியா வைத்து பிழைப்புக்காக ஒரு தொழிலை செஞ்சிருந்தாலும், தன்னோட வருமானத்துக்காக ஒரு தொழிலை செஞ்சிருந்தாலும், அரசியல் தலைவரா இந்த மக்கள் மனசை வென்றெடுத்த ஒரு உன்னதமான மனிதர். ஆனா அவர் மாதிரியே அவரோட பாப்புலாரிட்டியை எப்படியாவது சீர்குலைக்கணும் அப்படின்னு பிள்ளைன்னு கருணாநிதி தான் பிள்ளைய சினிமாவில் இறக்கி விட்டு கூத்து தானே ஆட வச்சாரு. எப்படியாவது கூத்து கட்டினா அது மூலமா ஃபேமஸ் ஆயிடலான்னு. ஆனா மக்கள் ரொம்ப தெளிவா இருந்தாங்க. எம்ஜிஆர் சினிமாவில் நடிச்சதால நாங்க அவரை பெரிய ஆளா கொண்டாடல, உண்மையிலேயே அவர் நல்லவர். நீ மவனை இறக்கி விட்டாலும் நீங்க அப்பா மவன் எல்லாருமே கெட்டவனுங்கன்னு அந்த காலத்துல மக்கள் நினைச்சதாலதான் மூக்காமுத்து செல்லா காசாகி போனார். இதையும் மறந்துடக்கூடாது இல்ல. அந்த சினிமா மோகம் எம்ஜிஆர் ஆரம்பிச்சு வச்ச எம்ஜிஆரை வீழ்த்தவே முடியலையே அப்படிங்கிற வெறி ஒவ்வொரு பிள்ளையா சினிமாவுக்கு தள்ளி விட்டு பார்த்தாச்சு. ஸ்டாலினையும் தள்ளி விட்டு பார்த்தாச்சு. அதுக்கு அங்கேயும் ஒன்னும் வேலைக்கு ஆகல, துரத்தி விட்டாங்க. அடுத்து உதயநிதியை எப்படியாவது கிளம்பிறக்கி விடணும். உதயநிதியவும் சினிமாவுக்குள்ள தள்ளு. ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர், நம்ம கிட்ட தான் பணம் இருக்கு ஏகப்பட்டது. ப்ரொடியூசர் படம் ப்ரொடியூஸ் பண்ணார். ஆதவன் படத்துல கிளைமேக்ஸ் சீன்ல இப்படி ஒரு சீனு கை கட்டி அப்படி நின்றுட்டு கிளைமேக்ஸ்ல. அதன் பிறகு பாத்தீங்கன்னா சினிமாவில் நடிச்சு ஒரு 4 படம், வரலாற்று சிறப்பு மிக்க தமிழ் சினிமாவை புரட்டி போட்ட ஒரு 4 படம். ஆஸ்கார் எல்லாம் வர வேண்டியது. நம்ம லெவலுக்கு ஆஸ்கார்லாம் வேணாம், அதெல்லாம் என்னோட உயிர் நண்பன் அரசியல்ல ரூல்ஸ பல போட்டுக்கடா சொன்ன பண்ண மாட்டேங்களேடா அப்படின்னு நடிச்சார்ல. ஆஸ்கர் நாயகன் அன்பில் மகேஷ் அவர்களுக்கு கொடுங்க, எனக்கு வேண்டாம், நம்ம ரேஞ்சுக்கு நம்ம இன்னும் பெருசா போவோம்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டாப்ல. நீங்களே திரைத்துறை கூத்தாடி குடும்பம் தானே, உங்க குடும்பமே திரைத்துறையை வச்சுதானே இன்னும் கூத்து கட்டி தானே சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்க எல்லாம் கூத்தாடின்னு விஜய் பேசலாமா? விஜய் கூத்தாடினா உதயநிதி என்ன பெரிய தியாகியா? தமிழ்நாட்டிற்காக அவர் புடுங்கியது என்ன அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இங்க இருக்கா இல்லையா? சினிமாவில் நடிக்க முடியல, ஆனா அரசியலுக்கு சூப்பரா நடிச்சாரு. நாங்க வந்தோம்னா நீட்ட கையெழுத்துலயே அறுத்து தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட நாடகங்கள்லாம் போட்டு பல கூத்து கட்டி அரசியலுக்கு அரசியலையும் கேலி கூத்தாகிய உங்க குடும்பத்தினர், உங்களோட கட்சியினர், உங்களால வளர்க்கப்பட்ட பரம்பரை கொத்தடிமைகள் விஜயை பார்த்து கூத்தாடி அப்படின்னு சொன்னாங்கன்னா இது கேவலமா இல்ல? மல்லாக்கப்படுத்திக்கிட்டு துப்பிக்கிட்ட மாதிரி இல்ல, கீழே துப்பிக்கிட்டு அதை நக்குன மாதிரி இல்ல? அப்படித்தானே இதை நம்மளால எடுத்துக்க முடியுது. இப்ப விஜய் வீட்டுக்கே நீங்க ஆள் அனுப்பி விஜயவே மிரட்டக்கூடிய ஆட்கள் இதை செஞ்சிருக்க மாட்டீங்க அப்படின்னு என்ன நிச்சயம்? இன்னொரு முக்கியமான விஷயம், கூத்தாடிகள் பின்னாடி எல்லாரும் ஓடுறீங்களேடா அப்படின்னு கேக்குறீங்கல்ல, இந்த திமுக அரசே கூத்தாடிகள் பின்னாடி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, இதுக்கும் தமிழ்நாடு அரசுல விழா எடுத்தது அப்படின்னா இதுக்கு சினிமாக்காரனுக்கு என்ன வேலை? அங்க அந்த விழாவில் நின்னவன் போல சினிமாக்காரன். எத்தனையோ கல்வியாளர்கள் கல்வியை பத்தி பேசுறதுக்கு திறமை வாய்ந்த அத்தனை பேர் அங்க இருக்காங்க. ஏன் நீங்க வெறும் கூத்தாடிகளை மட்டும் வச்சீங்க? விஜயோட பாப்புலாரிட்டிய எப்படியாவது பேலன்ஸ் பண்றதுக்கு ஒரு 50 கூத்தாடியாவது சேர்த்து பக்கத்துல வச்சுக்கலாம். முடியல. ஏன்னா நீங்க 50 பேர்த்த கூப்பிட்டு பக்கத்துல வச்சிருந்தாலும் அந்த 50 பேரும் 50 கோவேரி கழுதைகள் தான். விஜய் மாதிரி பந்தய குதிரை கிடையாது. எப்படியாவது அதை பேலன்ஸ் பண்ணிடணும். நீங்க தான் கூத்தாடிகளை இழுத்துக்கிட்டே அலையிறீங்க. போன வாரம் என்னடான்னா இளையராஜாவுக்கு பாராட்டு விழாங்கிறீங்க, அடுத்து இப்ப கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டுக்கு கூத்தாடிகளை கூப்பிட்டுக்கிறீங்க, அடுத்து ரஜினிக்கு விழா எடுக்க போறதா தகவல் வருது, அதுக்கு 10 கூத்தாடியை கூப்பிட்டுவீங்க. கூத்தாடிகளோட கூடாரமே திமுக தான். நீங்க அடுத்தவர்களை பார்த்து கூத்தாடி அப்படின்னு சொல்லலாமா? முதல்ல இது எவ்வளவு பெரிய ஆகச்சிறந்த கேவலம். போஸ்ட் ஒட்டி பார்த்தாச்சு, விஜயை கைது செய்யணும்னாச்சு. இப்ப விஜய் கட்சியினர் மீது எஃப்ஐஆர் அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கு. புஷி ஆனந்த், நிர்மல்குமார், கரூர் மாவட்ட தாவேகா செயலாளர் மீதெல்லாம் வழக்கு அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கு. பதிலுக்கு டிவிகே சார்பாகவும் ஒரு வழக்கு அப்படிங்கிறது கோரப்பட்டிருக்கு. சிபிஐ விசாரணை வேணும், ஒரு நபர் கமிஷன் அமைக்கணும். இந்த வழக்குக்கும் இந்த நடந்த சம்பவத்துக்கும் செந்தில் பாலாஜிக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கறத எல்லாத்தையுமே புகாரா இன்னைக்கு ஆதவ் அர்ஜுனாவோட புகாரா இன்னைக்கு நீதிமன்றத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் அடுத்து விசாரணைக்கு வர இருக்கு. இதற்கிடையில மத்திய குழு அப்படிங்கிறது ஒண்ணு அமைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு
நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து கரூர்ல பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் பார்த்துட்டு பெரிய அளவுல ஒன்னும் குற்றச்சாட்டு அரசியல் அப்படிங்கறதெல்லாம் செய்யல. இதே திமுக எதிர்கட்சியா இருந்திருந்தான்னா அவங்க வீட்டுல எல்லாரும் செத்த மாதிரி ஒப்பாரி வச்சிருந்திருப்பானுங்க, ஒரு பாடியை கூட எரிக்க விட்டுருக்க மாட்டாங்க. இங்க ஒரே நாள்ல 39 பாடி எப்படி போஸ்ட்மார்டம் செய்யப்பட்டது அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஆனா பெருசா யாரும் அதை கேட்கல. இன்னைக்கு டிவிக்கே அதை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. 39 பாடியை அர்ஜென்டா போஸ்ட்மார்டம் பண்ணி எரிக்க வேண்டிய தேவை என்ன அப்படிங்கிற கேள்வி இங்க எழுந்திருக்கு. ஏன்னா ஏற்கனவே ஆம்புலன்ஸ் எல்லாம் தயார் நிலையில இருந்தது, இது வந்து ஒரு திட்டமிட்ட செயலு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப 39 போஸ்ட்மார்டமும் ஒரே நாள்ல நடந்தது அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய சந்தேகம் அப்படிங்கிறத ஏற்படுத்துது அப்படின்னு டிவிக்கே சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட சரியான ரூட்ல டிவிக்கே இதை அணுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இதற்கிடையில விஜய் மறுபடியும் கரூர் வர இருக்கார். பாதிக்கப்பட்டவர்களை பார்க்க போகணும், எனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிற கோரிக்கையும் கொடுத்திருக்காரு. இதுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா விஜய் கரூர் போனார்னா திமுக கண்டம் செய்யப்படும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இல்லாட்டியும் கண்டம் தான் செய்யப்படும். இப்ப மத்திய குழு அப்படிங்கிறது நடிகை ஹேமா மாலினி எம்பி தலைமையில அமைச்சிருக்காங்க. அந்த குழு விசாரணைக்கு வரும். விஜயோட அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும்னு தெரியல. ஆனா ரொம்ப அர்ஜென்டா நம்ம மீடியா முண்ட கலப்பைகளை வச்சுக்கிட்டு ஆடிட்டர் குருமூர்த்தியை பார்த்தார் அப்படின்னு செய்தியை கிளப்பி விட்டாங்க. இன்னைக்கு குருமூர்த்தி அதை மறுத்திருக்கார். விஜய் பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணா குருமூர்த்தியை பார்க்கணும்னு அவசியம் இல்ல, நேரடியா அமித்ஷாவையோ மோடியவோ கூட அவரால் சந்திக்க முடியும். மோடி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மற்றும் விஜய் கூட்டணி அமைச்சா திமுகவுக்கு இறுதி சடங்கு அப்படிங்கிறத செந்தில் பாலாஜி தலைமையிலேயே சிறப்பா செஞ்சிடலாம். தொடர்ந்து பேசுவோம்.